இந்த மாதிரி மலைகள் பாறைகள் இருந்தால் இந்த மாதிரி கல் அடுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வீடு கட்டணும்னா இந்த மாதிரி கல் அடுக்கி வைப்பாங்க. கல் கரெக்டாக அடுக்கி நின்றுச்சுன்னா அவங்க வீடு கட்டுவாங்கன்னு ஐதீகம். அது இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது லொக்கேஷன். வாவ். ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 3/4 தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கிட்டத்தட்ட வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. இங்கேருந்து கீழே பார்க்கவும் பயங்கரமாக இருக்குது. பட் உங்களுக்கு கேமராவில் தெரியுதானு இல்லையான்னு தெரில. நான் நல்ல ஓப்பன் பிளேஸுக்கு போயிட்டு காமிக்கிறேன். வாவ், ஆக்சுவலாக கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவல், சூப்பர். ஆக்சுவலாக இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கு. என்ன ஸ்டிக்கர்ஸ்ன்னு தான் தெரில. மேபி அவங்கவுங்க கம்பெனியை வந்து பிராண்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் விஷுவல் ஐயோ வர்ற மாதிரி இருக்குது. ஒர்த்து, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு ஒர்த்து. ஓகே, இங்கே மேலே ஏறி வந்தீங்கன்னா லைட்டாக சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் கிளாரில் தெரியுமான்னு தெரில. நாங்கள் லைட்டாக படித்து காட்டிடுறேன். காலம் வந்து கிபி 6லேருந்து 7ஆம் நூற்றாண்டு. எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்பட்ட பிரம்மி மொழி புராண சிங்களம். உள்ளடக்கம் வந்து மேஸ்திரி தொழிலில் ஈடுபட்டிருந்த தலகண யுனக வினால் நெல் அமுகனவும் அக்காலத்தில் நில அளவை, அந்த காலத்தோட நில அளவு ககவனவும் வழங்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ஓகேடா, எனக்கு கரெக்டாக புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே. இதுதான் இதில் எழுதியிருக்கு.